அரசன் டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்துல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிக்க போற ஒரு பிரம்மாண்டமான கேங்ஸ்டர் திரைப்படம் வடசென்னை யூனிவர்ஸ்ல இணையக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால இந்த அரசன் திரைப்படத்துக்கு உலக அளவில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு புதுமையான காம்போ வெற்றிமாறன் இயக்கத்துல எஸ்டிஆர் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் விரிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆர் கெரியருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் ஈவனா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம காளிப்புலி தானு அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாப்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அது இன்னும் ஒரு கூடுதல் பலமா நான் பாக்குறேன். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் தாறுமாறா எல்லா ஒர்க்கும் இந்த படத்துக்காக பண்ண போறாரு. ஏன்னா எஸ்டிஆரும் அனிருத்தும் எப்படா சேர போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். அது இந்த படம் மூலியமா நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ப்ரோமோ எப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அக்டோபர் 16 நம்ம அனிருத்தோடைய பர்த்டே ட்ரீட்டா அந்த ப்ரோமோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கான அபிஷியல் அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் படத்தரப்புல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட் அக்டோபர் 16ஆம் தேதி ஈவினிங் 6:02க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 தேட்டர்ல தமிழ்நாட்டுல மட்டும் இந்த படத்தை இந்த படத்துடைய ப்ரோமோவை எக்ஸ்க்ளூசிவா ஸ்கிரீனிங் பண்றாங்க. புக்கிங்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்க பெரும்பாலான எல்லா இடத்துலையும். டிக்கெட் வந்து 15 ரூபாய் அப்படின்ற மாதிரி இப்ப முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த ப்ரோமோ இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரோமோக்கு 15 ரூபாய் இப்ப அவங்க சார்ஜ் பண்றாங்க. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஆனா ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யூடியூப்ல எப்போ வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள், அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி காலையில 10:07க்கு அந்த ப்ரோமோவை யூடியூப்ல இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது தியேட்டர்ல அக்டோபர் 16ஆம் தேதி ஈவினிங் 6:02க்கு வரப்போகுது. யூடியூப்ல மறுநாள் அக்டோபர் 17ஆம் தேதி காலையில 10:07க்கு அந்த ப்ரோமோவை அபிஷியலா கொண்டு வராங்க. கண்டிப்பா அந்த ப்ரோமோ ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்க போதாமா. ஏற்கனவே அந்த ப்ரோமோ பார்த்து எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்பவே பயங்கரமா ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம அந்த ப்ரோமோல ஒரு சீக்வன்ஸ் படத்துல வர சீக்வன்ஸையே அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களாமா. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ரோமோ இப்ப ரெடியா இருக்கு. என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம வெற்றிமாறனும் எஸ்டிஆரும் அனிருத்தும் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கதாநாயகியா வந்து நம்ம சமந்தா அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அதை பத்தி கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க இந்த படத்துல நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க தரப்புல எதுவும் ஓகே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. யார் இந்த படத்துல கதாநாயகா நடிக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். வில்லனுக்காக கிச்சா சுதீப், அதுக்கு அடுத்து நம்ம உபேந்திரா, இவங்க 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னமும் ஒரு வேற லெவல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.